தரிசனத்தை புரிந்து கொள்வது. முதலாவது, தரிசனம் என்றால் என்ன? தேவன் தரிசனத்தை எப்படி அவர் நமக்கு காண்பித்தார் என்று சொன்னால், இந்த உலகமே அவருக்குள்ளாக ஏற்பட்ட தரிசனத்தினால் உருவானது. எப்படி? The world was created by the vision that God had. தரிசனத்தின் மூலமாக தான் இந்த முழு உலகமும் உருவாக்கப்பட்டது. தரிசனம் என்று சொன்னால் a clear picture, நம்முடைய மனதிலே தோன்றப்படக்கூடிய ஒரு தெளிவான படம். நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே இல்லாவிட்டால் மனதிலே தோன்றக்கூடிய ஒரு தெளிவான படத்திற்கு பேர் தான் தரிசனம். இதுதான் ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். Vision is a clear picture of what has to happen. என்ன நடக்க வேண்டும், என்ன நிறைவேற வேண்டும் என்ற ஒரு படம் நமக்குள்ளாய் உருவாவதுக்கு பேர் தான் தரிசனம். இந்த தரிசனத்தை நான் சில வார்த்தைகளினாலே விவரிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதலாவது தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தரிசன முகாமுக்கு ஒரு மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, சில தரிசனங்கள் என்னன்னா, ஆவியானவர் சில இடங்களுக்கு போகும் பொழுது சில பிசாசின் கிரியைகளை தரிசனமாய் காமிப்பார். அந்த தரிசனத்தை பத்தி நம்ம இப்ப பேசல. இல்ல சில சம்பவங்களை தரிசனங்களாய் காண்பிப்பார், அதையும் பத்தி இப்ப பேசல. நாம் எதை பேசுகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தில் என்னுடைய பங்கு என்னவென்று நான் தெரிந்து கொள்ளக்கூடிய தரிசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி? தேவனுடைய திட்டத்தில் என்னுடைய பங்கு என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய தரிசனத்தை பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are not speaking anything else. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரத்தினால் உண்டாகக்கூடிய தரிசனத்தை நான் இப்பொழுது பேசவில்லை. தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய தீர்மானத்தில், தேவனுடைய நோக்கங்களிலே நம்முடைய பங்கு என்னவென்று நாம் தெரிந்து கொள்ற அந்த பகுதிக்கு பேரும் தரிசனம் தான். ஹல்லேலூயா. A vision is a mental picture. ஒரு மனதளவிலே தோன்றக்கூடிய ஒரு படம். என்ன படம் என்று சொன்னால், தேவனுடைய பெரிய திட்டத்திலே என்னுடைய பங்கு என்னவென்று எனக்கு தோன்றக்கூடிய ஒரு படம். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், unfolding of divine plan for your individual life or for a group. தேவனுடைய திட்டத்திலே உங்களுடைய பங்கு என்னவென்று உங்களுக்கு விரிவாக்கப்படக்கூடிய நிலைக்கு பேர் தான் தரிசனம். தேவனுடைய திட்டத்தில் உங்களுடைய பங்கு என்னவென்று உங்களுக்கு விரிவாக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தரிசனம். unfolding of divine plan to the individual or a group. இன்னொரு விதத்தில் தரிசனத்தை இப்படி சொல்லலாம், தரிசனம் என்னுடைய அடுத்த பகுதியிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு தெளிவான படம் கிடைப்பது. அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு தெளிவான படம் கிடைப்பதுக்கு பேரும் தரிசனம் தான். Vision is a clear picture of the next level of your life and destiny. உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்கு உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிற படத்திற்கு பேர் தான் தரிசனம். இன்னொரு விதத்தில் சொல்ல விரும்புகிறேன், Vision is an ability to think. முதலாவது, தரிசனம் என்றால் இது சிந்திக்கக்கூடியது. அடுத்தது திட்ட முடியக்கூடியது. அடுத்தது மனதிலே யோசிக்கக்கூடியது. எப்படி? தரிசனம் என்றால் சிந்திக்கக்கூடியது, திட்டமிடக்கூடியது, பின்பு மனதிலே யோசிக்கக்கூடியது. Ability to think about or a plan the future with the imagination. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து திட்டமிட்டு நீங்கள் தீர்மானமான ஒரு படத்தை பார்ப்பதுக்கு பேர் தான் தரிசனம். அல்லேலூயா. இந்த உலகத்துல வேதாகமும் அறிவியலும் ஒத்து போகக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் இந்த தரிசனம் தான். உலகத்திற்கும் ஒரு தரிசனம் இருக்குது, வேதத்திலும் இந்த தரிசனத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வேதாகமும் உலகமும் ஒத்து போகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடம் எதுவென்று சொன்னால் தரிசனம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது, அதிலே அவன் ஏங்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அவனுடைய தரிசனம். He has to get his own vision. தரிசனம் என்று சொன்னால் அது பல நிலைகளிலே காட்டப்படக்கூடியது. நாளைக்கு அதை நான் போதிக்க விரும்புகிறேன் என்னுடைய செஷன்ல. நாளைக்கு 4 செஷன் இருக்குது.
எந்த செஷனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த செஷன்ல நான் பேசுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனா கண்டிப்பா பேசுவேன். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க எப்ப பேசுறீங்கன்னு. எல்லாரும் ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாரும் தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள். எல்லாரும் தேவனால் தீர்க்க தரிசனமாய் பேசக்கூடியவர்கள். அல்லேலூயா. வெறும் டீச்சர் மட்டும் இருந்தா வாழ்க்கையே ரொம்ப வேதனையாயிடும். வெறும் தீர்க்கதரிசி மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை வேதனையாயிடும். ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்லினே இருப்பாரு. எதையுமே வாழ்க்கையில கட்ட முடியாது. பாஸ்டர் மட்டும் இருந்தாருன்னா அதுவும் பிரச்சனையா இருக்கும். அவர் என்னன்னா ஒழுங்குபடுத்துகிறார். அங்க உட்காரு, இங்க உட்காரு, அதை போடாத, இதை போடாத. இப்படியே போனாலும் பிரச்சனை. அதனால தேவன் எல்லாவற்றையும் போதுமான அளவுக்கு அவருடைய ராஜ்யத்திலே வேலை செய்ய வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நமக்கு செஷன்ஸ்ல எல்லாரும் வருகிறார்கள். அதனால நாளைக்கு அதை பத்தி கொஞ்சம் விவரமாய் பேசுறேன். ஆனா இன்னைக்கு தரிசனம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்று எழுதப்பட்டிருக்குது. இது பெந்தேகோஸ்த அனுபவம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப பிடித்தமான வார்த்தை. எப்படி? ஆனால் இதை நீங்க கிரேக்க மொழியிலையோ இல்ல வேற மூல பாஷையில போய் பார்க்கும் பொழுது இது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படாமல் தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேர் there is no vision people perish. அதுதான் கேஜேவியினுடைய டிரான்ஸ்லேஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். வேர் there is no vision people perish. இன்னொரு மொழியாக்கம் இப்படியா சொல்லுது, when there is no revelation. ஒரு வெளிப்பாடு இல்லாத இடத்திலே மனிதன் சீர்கெட்டு போகிறான். என்ன வெளிப்பாடு? இது ஆவிக்குரிய வளங்களினால் ஏற்படுகிற வெளிப்பாடு அல்ல. இது வாழ்க்கையை குறித்து தேவன் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்ற அந்த வெளிச்சம் கிடைக்காதவன் வாழ்க்கையிலே சீர்கெட்டு போகிறான் என்று சொல்லப்படுகிறது. சீர்கெட்டு போகிறான்னா அவன் என்ன கெட்டு போயிடுவானா? அப்படி இல்லை. அவன் எல்லாத்தையும் செய்கிறவனா இருப்பான், எதையும் தீர்க்கமாய் செய்து முடிக்காதவனா இருப்பான். இப்படி நம்ம கூட சில பேரை சொல்லுவோம், அவன் சீர்கெட்டு போயிட்டான், வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். இப்படி ஆனா நம்ம சீர்கெட்டு போயிட்டான் என்னன்னா, அவன் எதையோ செய்யறான், செய்ய வேண்டியதை அவன் என்ன பண்ணல, செய்யல. அப்ப தரிசனம் இல்லாதவன் சீர்கெட்ட நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு போகி விடுகிறான். அதனால இந்த தரிசனம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. தரிசனம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் எங்கே போக வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. Vision enables us to know where we are going. நாம் எங்கே போக வேண்டும் என்பதை தரிசனம் நமக்கு காண்பிக்கிறது. பாருங்க, ஏன் கர்த்தர் நமக்கு 2 கண்ணு கொடுத்திருக்காருன்னா, நம்ம எங்க போகணும்னு பார்க்கிறோமோ அங்கதான் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னொரு கிரேக்க வார்த்தையில சொன்னா பொரனோயா என்ற அந்த வார்த்தை, புரோனாயா இல்லாவிட்டால் பெரனோயா என்ற இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்படும் பொழுது ஃபோர்சைட் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் நாம் முன்னமே பார்ப்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் கண்ணை நமக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காருன்னா, நம்ம போக வேண்டிய இடத்தை முன்னமே பார்க்கிறதுக்காக. ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்முடைய ஆழ் மனதிலும் நம்முடைய சிந்தனை மண்டலத்திலும் நாம் போக வேண்டிய இடத்தை கர்த்தர் ஏற்கனவே நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். தரிசனம் நமக்கு அவசியமானது. இல்லாவிட்டால் நாம் இருக்கிற இடத்திலே தான் இருப்போம் ஒழிய நாம் எந்த இடத்துக்கும் நகர மாட்டோம். Vision enables us to move. நீங்கள் எங்கேயாவது அசைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பார்வை அவசியமாய் இருக்கிறது. பார்வை இல்லாவிட்டால் நம்மளால் ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்கேயுமே அசைய முடியாது. செய்ததே செய்துட்டு இருப்போம், சொன்னதே சொல்லிட்டு இருப்போம், இப்படி இருக்கிற இடத்திலே இருப்போம், எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்காமல் இருப்போம். ஆனால் தரிசனம் இருந்தால் அவனால் சிந்திக்க முடியும், செயல்பட முடியும், போக வேண்டிய இடத்திற்கு போக முடியும். ஹல்லேலூயா. இன்னொன்னு, தரிசனம் எப்பொழுதுமே எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. அப்ப எவ்வளவு ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்படி எப்படிலாம் தேவன் செய்ய போகிறாரா? தரிசனத்தின் மூலமாக தான் அதை தேவன் செய்ய போகிறார். இன்னொரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். A mental picture given by God in your imagination. உங்களுடைய கற்பனா திறன் ஆற்றல். எப்படி? நான் அதெல்லாம் தமிழ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாச்சு. கற்பனா திறல் ஆற்றல். எப்படி? நம்ம எல்லாருக்குமே அது இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அந்த கற்பனா திறல் ஆற்றல், அதான் இமேஜினேஷன்.
எல்லாவற்றையும் முன்னாடியே நம்ம யோசிப்போம் பாருங்க. சில இடத்துக்கு போனோம்னா நம்ம ரொம்ப உற்சாகமாயிடுவோம். இன்னும் போயே சேர்ந்திருக்க மாட்டோம். அதுக்குள்ளே என்ன ஆயிடும்? ஏன்னா இப்போ நம்ம இமேஜினேஷன்ல அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்க போய் நம்ம பார்க்க வேண்டிய ஆளை என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். நம்ம என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சோமோ அதை என்ன பண்ணிட்டோம்? அனுபவிக்க போகிறோம் என்று சொல்லி உங்களுடைய கற்பனா திற ஆற்றல்ல அது தோன்றதுனால இப்பொழுது அவன் உற்சாகமாய் இருக்கிறான். இப்பொழுது அவன் என்ன பண்றான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எனக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மகிழ்ச்சி வந்தது. எப்படின்னா, அவன் கற்பனா திறன் ஆற்றலிலே தேவனுடைய ஆலயத்தின் மகிமையை அவன் வைத்திருந்தான். அப்ப விஷன், தரிசனம் என்றால் a mental picture given by God in your imagination. உங்களுடைய கற்பனா திறன் ஆற்றலிலே தேவன் ஒரு படத்தை உங்களுக்கு காண்பித்து, நீ போக வேண்டிய இடம் இதுதான், நீ போக வேண்டிய காரியம் இதுதான், நீ செய்ய வேண்டிய திட்டம் இதுதான் என்று சொல்லி தேவன் விளக்குகிறதுக்கு பேர் தான் தரிசனம். ஹல்லேலூயா. என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு தரிசனம் குறைந்து போகிறதோ அன்றைக்கு அவன் அதைரியப்பட்டு போய்விடுவான். சொல்றேன், தரிசனம் இல்லாத இடத்திலே அதைரியம் வந்துவிடும். he will be discouraged. தரிசனம் இல்லாத இடத்திலே அவனுக்கு கவன சிதைவு ஏற்படும். தரிசனம் இல்லாத இடத்துல ஏற்படுறது என்னது? கவன சிதைவு. அவனால எதையுமே கரெக்டா செய்ய மாட்டான் பாருங்க. நான் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய நோக்கம், இதை தான் தேவன் செய்யும்படியாய் என்னை அழைத்திருக்கிறார் என்றவன் அந்த வேலையை மட்டும்தான் கரெக்டா செய்வான். மற்ற வேலையெல்லாம் அவன் நோன்னு சொல்லிடுவான் பாருங்க. நீங்க நல்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன்ட்டெல்லாம் போயிட்டு நீங்க சில விஷயத்தெல்லாம் பேசணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னா அவங்க முதல்ல கேட்பாங்க, எதுக்கு பேச வரீங்கன்னு. முக்கால்வாசி டைம் நோன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவன் ஒரு தரிசனத்துல போயிட்டு இருக்கான். அதனால சும்மா தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ண மாட்டான், கூட சேர்த்துக்க மாட்டான். ஆனா சில ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, எல்லாரையும் கூட சேர்த்துட்டு என்னத்தை வேணாலும் கேட்டுன்னே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு எங்க போறோம்னு அவங்களுக்கு என்ன கிடையாது? தரிசனம் கிடையாது. தரிசனம் இல்லாதவன் சிதையூட்ட கருத்தை உடையவனாய் இருப்பான். he will never be focused. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, தரிசனம் இல்லாதவன் சோர்வுற்றவனாய் இருப்பான். அவனுக்குள்ள பயங்கரமான சோர்வு இருக்கும், அவனுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகமே இருக்காது. நம்ம நினைக்கிறோம், கர்த்தாவே என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா. நான் எது உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொன்னால் உங்கள் தரிசனம் தான் உங்களை உற்சாகப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதை நீங்கள் உணரும் பொழுது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் ஆசைப்படும் பொழுது, அதை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே சந்தோஷம் வருகிறது. ஆமென். பாருங்க, எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனம் இருக்கும். அந்த தரிசனத்தை அவன் அடைய போறான்னு நினைக்கிறப்ப அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். இப்படிதான் தேவன் நமக்குள்ளாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது, ஏக்கங்கள் வருகிறது, கவன சிதைவுகள் வருகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நாம் தரிசனத்திலே இன்னும் வாழாதவர்களா இருக்கிறோம். நம்மளாம் நினைச்சிருக்கிறோம், பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனை பிரதர், எப்படி இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அது சரியாயிடும், இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அது சரியாயிடும். நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, சாவுற வரைக்கும் பிரச்சனை நம்ம கூட தான் இருக்க போகுது. ஆனா வேற வேற டிசைன்ல இருக்கும், எப்படி வேற வேற ஸ்டைல்ல இருக்கும். எப்படி கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு இப்ப அந்த கல்யாணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அதை விட பிரச்சனை. குழந்தை பிறக்கலன்னா ஒரு பிரச்சனை, பிறந்துட்டா அதை என்ன பண்றதுன்னு ஒரு பிரச்சனை. சரி, குழந்தைய பெற்று வளர்த்துட்டோம்னா இப்ப அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கலன்னா இன்னொரு பிரச்சனை. பாருங்க, எப்பதான் இது முடியும் பிரச்சனை? அப்ப பிரச்சனைகள் முடிய போவதில்லை. ஆனால் இந்த பிரச்சனையின் நடுவிலே நம்மளை உற்சாகப்படுத்த போவது என்ன, நம்மளை உந்தி தள்ள போவது என்ன, நாம் தேவனுடைய தீர்மானத்துக்குள்ளாக எப்படி நடக்க போகிறோம் என்று சொன்னால், தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் அதிலே நடந்து வெற்றியாளனாய் மாறுகிறவனாய் இருக்கிறான். இந்த 2 நாள்ல இன்னையோட முடிஞ்சிச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது. நான் சொல்றேன் பாருங்க, இந்த தரிசனத்தை தேவன் நமக்குள்ளாக நம்முடைய ஆவியிலே ஆழமாய் வைக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எதுக்கோ வந்தோம், பாஸ்டர் கூப்பிட்டுட்டாங்க, ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க, பாவம் இத்தனை வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, அப்படிலாம் வந்தது நல்லதா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், வந்திருக்கிறீங்க. ஆனால் போகும் பொழுது தரிசனத்தை உடையவர்களாய் போக வேண்டும். இல்லாட்டி தரிசனம் உங்களுக்குள்ள அது நிலைவரப்பட வேண்டும், அந்த தரிசனம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தையே தேவன் தரிசனத்திலே பார்த்துதான் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.
உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக இப்படி உலகம் இருக்கணும், இதுல மனுஷன் இருக்க வேண்டும், இப்படி நதிகள் பாய வேண்டும், இப்படி ஆறுகள் பாய வேண்டும், இப்படி செடி கொடி மரங்கள் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கற்பனா சக்தியிலே பார்த்து அதை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அதே திட்டத்தில் தான் நம்மளையும் உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், மனுஷனை என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படியாக உருவாக்குவேன் என்று சொன்னார். அதே ஆற்றலை உடையவனாய் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு வர்ற பிரச்சனை, நமக்கு வர்ற போராட்டம் என்னன்னா, நம்ம தரிசனத்தை கெடுக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவ திட்டத்தை நமக்குள்ளாய் நிறைவேற்ற விடாதபடி வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த 2 நாட்களின் தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரங்களிலே நான் சொல்றேன் பாருங்க, வெறும் மீட்டிங் டைம்ல மட்டும் நீங்க ஜெபிக்க வேணாம். நீங்க மற்ற டைம்ல ஜெபிக்கலாம், மற்ற டைம்ல வொர்ஷிப் பண்ணலாம், மற்ற டைம்ல ப்ரே பண்ணுங்க. தேவன் இந்த 2 நாட்களிலே இந்த தரிசனங்கள் உங்களுக்குள்ளாய் வேரூன்றும்படியாக, தரிசனங்கள் நமக்குள்ளாய் நிறைவேறும்படியாக நாம் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். ஆபகூக் ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கு எப்படி அடுத்த வசனம் எல்லாம் வரும் பொழுது தரிசனத்தை எழுது என்று வருது. இவன் தரிசனம் வருவதற்கு அவன் என்ன செய்தான்? What did he do to get the vision? அவன் என்ன பாருங்க, நான் காவலிலே தரித்து அரணிலே நிலைத்துக் கொண்டிருந்தேன், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் நின்று கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நான் சொல்ற பாருங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு தரிசனம் வருதுன்னா, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வரும் பொழுதுதான் தரிசனம் வருது. The word brings vision. வார்த்தை வரும் பொழுதுதான் என்ன உண்டாகும்? நமக்கு தரிசனம் உண்டாகும். அப்ப தரிசனம் பெறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளா ஒரு சில காரியங்கள் சொல்றோம் பாருங்க. நம்ம தேவனோடு பக்கத்தில் இருக்கணும். We have to be very near God. நாம் தேவனோடு பக்கத்தில் இருந்தால்தான் அவர் பேசுகிறது நமக்கு நல்லா கேட்கும். அப்போ அவர் பேசும்பொழுதுதான் தரிசனம் உண்டாகிறது. அதுக்கு தான் இந்த 2-3 நாட்களை தேவன் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார், அவரோடு நெருங்கி இருப்பதற்காக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒருத்தர் சந்திப்போம், பேசுவோம், சிரிப்போம், சாப்பிடுவோம், காஃபி குடிப்போம், அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆள் மனதில், உங்களுடைய எண்ணங்களில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நான் காவலிலே நிலைத்திருக்க வேண்டும், நான் அரணிலே நிற்கணும். என்னன்னு சொன்னால், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதில் நான் என்ன பண்ணணும்? கவனித்து கொண்டிருக்கணும். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும், ஒவ்வொரு ஜெபத்திலையும், ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தரிசனங்கள் அது மெருகேற்றப்படும். எல்லாரும் சொல்லுங்க, தரிசனங்கள் மெருகேற்றப்படும். ஹல்லேலூயா. இப்ப தரிசனமே இல்லைன்னு கிடையாது, இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இப்ப இந்த தரிசனம் இன்னும் அடுத்த நிலைக்கு மாற்றப்பட வேண்டும், அடுத்த கோணத்துக்கு மாற்றப்பட வேண்டும், அடுத்த பரிமாணங்களை பார்க்க வேண்டும், அடுத்த தெய்வீக திட்டங்களையும் தீர்மானங்களையும் பார்க்க வேண்டும், அடுத்த எல்லைகளை சுதந்திரிக்க வேண்டும். அப்படின்னா நாம் அவர் என்ன பேசுவார் என்று என்ன பண்ணணும்? கவனித்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிதான் தரிசனம் வரும். தரிசனம் அவருடைய வார்த்தையினால வருகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இடைப்படும் பொழுது வருகிறது, அவர் கூட நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது வருகிறது. அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் என்ன பேசுவார் என்று காத்திருக்கும் பொழுது வருகிறது. You have to position yourself to get a vision. பல ஊழியக்காரங்களுடைய ஊழிய ஆரம்ப நிலையத்தில் அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஃபாஸ்டிங் எடுப்பேன். ஏன்னா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில இடங்கள்ல நம்ம முன்னேற முடியலையா? இப்ப அதுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப அடுத்தது என்ன செய்யணும்ன்ற தரிசனம் இல்லை, அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த தரிசனத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட தரிசனத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு அந்த மனப்படத்தை நம்முடைய கற்பனா சக்தியிலே வைக்குவதுதான் தரிசனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விவரமாய் நான் பேச இருக்கிறேன். இப்பொழுது நாம் அவரோடு நெருங்கி இருக்கும்படியாக, அவருடைய படம் நமக்குள்ளாய் வைக்கப்படும்படியாக, அவருடைய திட்டம் நமக்குள்ளாய் வெளிப்படும்படியாக நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நிற்போம்,
ஜெபித்து இந்த இரவு ஜெபத்தை நாம் முடிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் என் கூட ஆவியில இணைந்து ஜெபிங்க. ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஓ ஹalleluya, ஓ ரஹலா ஷதரமா கபலபா. கொஞ்ச நேரம் ஆவியில எல்லாம் விட்டு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தாவே, இதுவரைக்கும் நான் பார்த்த படம் போதும்பா, இதுவரைக்கும் நான் பார்த்த தரிசனங்கள், இதுவரைக்கும் நீர் காமிச்ச வெளிச்சங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் ஓட கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது இங்கிருந்து அடுத்த நிலைக்கு மாறுவதற்கு, அடுத்த கட்டத்துக்கு மாறுவதற்கு, அடுத்த நோக்கங்களுக்கு நகர்வதற்கு, அடுத்த தீர்மானங்களுக்கு நகர்வதற்கு கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேச ஆரம்பிங்கப்பா. நீர் எங்களோடு கூட இடைப்பட ஆரம்பிங்கப்பா. எல்லா வாயில திறந்து கேட்போம் பாருங்க. கர்த்தாவே, we need a fresh vision of Father. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு புதிய பரிமாணங்களிலே, ஒரு புதிய திட்டங்களே, ஒரு புதிய தீர்மானங்களே கர்த்தர் எங்களுக்குள்ளாய் கட்டவிழ்ப்பீராக. ஓ ஹalleluya. ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், யாரோடு எப்படி பேச வேண்டும், எதை நான் சொல்ல வேண்டும், எதை நான் சொல்லக்கூடாது, எந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும், எந்த திட்டத்தை அறிவிக்க கூடாது. கர்த்தர் இந்த இடத்துல சில பேருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சில திட்டங்களை நான் உனக்கு மட்டும்தான் சொன்னேன், நீ யாருக்கும் அதை சொல்லாமல் அதை காத்துக்கொள், அப்பொழுது அதை நிறைவேற்றுவாய் என்று தேவன் சொல்லுகிறார். Some visions are given only for you, don't share it with others என்று தேவன் சொல்லுகிறார். ஒரு சில திட்டங்களை உனக்கு சொல்லி இருக்கிறேன், நீ அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், அப்பொழுது அதை நிறைவேறுதலை நீ பார்ப்பாய். ஹalleluya. ஓ ரிமா ஹலா போஷபதரபா. கொஞ்ச நேரம் ஆவியில செபிப்போம் பாருங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல செபிங்க. சிறு வயதிலேயே இந்த ஆரம்ப நிலைகளிலே தரிசனத்தை சரியாய் புரிந்து கொண்டீர்கள் சொன்னால் நீங்க போக வேண்டிய தூரத்தை மிக சுலபமாய் கடந்து விடுவீர்கள். நீங்கள் தொட வேண்டிய எல்லையை சுலபமாய் தொட்டு விடுவீர்கள். நீங்கள் காலத்தை வீணாக்காமல், நேரத்தை வீணாக்காமல், பொருளை வீணாக்காமல், பணத்தை வீணாக்காமல், சரீர பலனை வீணாக்காமல் நீங்கள் சீக்கிரமாய் தரிசனத்தை சுகந்தரிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு காய் செபிக்கிறப்பா, ஒவ்வொரு மேலும் தேவ பலன் இறங்கும்படியாய் செபிக்கிற, ஒவ்வொரு மேலும் தேவனுடைய மகிமை இறங்கும்படியாய் செபிக்கிற. அந்த தரிசனங்களிலே ஒரு பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தருடைய ஊழியத்திலும் ஒரு புதிய பார்வை கிடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய பார்வை கிடைக்க போகிறது. கர்த்தர் சொல்றாரு, I will give you a new sight என்று சொல்லுகிறார். ஒரு புதிய பார்வையை காண்பிக்க போகிறேன். ஒரு புதிய கோணத்திலே நீ காரியங்களை பார்க்க போகிறாய். ஓ thank you Holy Spirit. ஓ thank you Holy Spirit. நான் சொல்லுகிறேன், இந்த வேளையில் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு புதிய கோணங்களிலே சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறார். அதை நாம் பார்க்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் நான் இதுவே போதும், இதுவே எனக்கு நல்ல சுகமாக இருக்கிறது, இதுவே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா? இல்லை, புதிய காரியங்களை நேரிட்டு பார், புதிய காரியங்களை பார் என்று சொல்லி கர்த்தர் அன்னைக்கு எலியாவுக்கு சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அடுத்த பரிமாணத்தை காண்பித்ததை போல தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த எல்லை கோட்டுகளை காண்பிக்கும்படியாக, அடுத்த திட்டங்களை காண்பிக்கும்படியாக, அடுத்த தீர்மானங்களை காண்பிக்கும்படியாக, குடும்பத்தை குறித்த தீர்மானங்கள், தொழிலை குறித்த தீர்மானங்கள், நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த தீர்மானங்களை கர்த்தர் காண்பிக்கும்படியாக. Oh, thank you Holy Spirit. Oh, thank you Holy Spirit. Oh, rima halabo shabadaraba. Oh, rima habalabo shabadaraba kabalaba. Oh, thank you Holy Spirit. Hallelujah. உன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். உன் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் உன்னை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை தேவையில்லாத இடத்துக்கு இழுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளை விட்டு நீ வெளியே வருவதற்கு உன்னை ஒப்புக்கொடு என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தாவே, என் தரிசனத்துக்கு விரோதமாக, என்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய பலனை எனக்கு கொடுங்கப்பா. What you have called me, I should stand there and I should see it fulfilled, oh Father Lord. என் தரிசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு மாறாக எது வந்தாலும் அவைகளை நான் விட்டு ஓடும்படியாக, அவைகளை நான் ஜெயிக்கும்படியாக. Oh, thank you Holy Spirit. 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 கர்த்தர் சொல்றாரு, அநேகம் பேர் நீங்க தரிசனத்தை வைத்திருக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க இவங்க என் கூட வருவாங்க, அவங்க என் கூட வருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மட்டும்தான் உன் கூட வர போறேன். அவங்களாம் உன் கூட வர்றதுனால உன் தரிசனம் நிறைவேற போறதில்ல. நான் மட்டும் உன் கூட வர்றதுனால எல்லாவற்றையும் நீ காண்பாய், எல்லாவற்றையும் நீ பார்ப்பாய், எல்லாவற்றையும் நீ சுகந்தரிப்பாய். ஓ thank you Holy Spirit. மனிதனை நம்புகிறதுனால தரிசனம் நிறைவேற போறதில்ல. மனுஷன் சொல்லுவான், நான் வரேன், நான் உன் கூட இருப்பேன். நான் சொல்றேன், அவைகள் எல்லாம் நம்மால் நம்ப முடியாத நிலைகள்.
ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னதுனால நீங்கள் போய் நிற்கிற இடத்திலே காரியங்கள் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நிற்கிற இடத்திலே காரியங்கள் நிறைவேறும். கர்த்தாவே, வருகிற மாதத்துக்குள்ளாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிஜமாவதாக என்று செபிக்கிற, அப்படியே வந்து பலிப்பதாக என்று செபிக்கிற கர்த்தா, கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் 100% நிறைவேறுவதாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தாவே, கொடுத்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஓ தேங்க்யூ.